எவ்வளோ ஸ்வைப் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதனால செம்ம க்ளோஸாக இருக்கும். எந்த ட்ரிப்பு போனாலும் எந்த படத்துக்கு போனாலும். ஹோட்டல் நேம் வந்து ரித்திகா. பாருங்க, ஐ லவ் ஏற்காடு, கிங் சைஸ் பெட்டு. ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பை ரோடு வந்து ஏற்காடு போக போகிறோம் சென்னையிலேருந்து. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, எவ்வளோ கிலோமீட்டர் ஆகுது, இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஏற்காடு இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ ஃபியூவல் ஆகுது, ஸோ அதுக்கப்புறம் வந்து எத்தனை டோல் இருக்குது, அந்த டோலில் எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிப் ஏ அண்ட் பி வந்து நம்ம 0 பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்வளோ கிலோமீட்டர் எக்ஸாக்டாக போகுதுன்னு அப்போ தான் தெரியும். டேங்க்கு எம்டியாக இருக்குது. நம்ம வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாரத்தில் தான் போடுவேன். அதில் தான் எத்தனால் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. பட் சுத்தமாகவே பெட்ரோல் இல்லை அப்படிங்கிறதுனால இந்தியன் ஆயிலில் ஒரு 500க்கு போட்டோம். அடுத்த 5 கிலோமீட்டர்லேயே வந்து பாரத் பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. ஸோ அங்கேயே வந்து நாங்கள் டேங்கை ஃபில் பண்ணிக்கிட்டோம். போடுங்க. இந்தியன் ஆயிலில் வந்து 500க்கு போட்டோம். பாரத்தில் வந்து 3000க்கு போட்டிருக்கோம். மொத்தமாக 3500க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். ஸோ ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம செங்கல்பட்டு டோல் வந்திருக்கோம். இங்கே எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்காக ஸ்வைப். செங்கல்பட்டு டோலை தாண்டியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேல்மருவத்தூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். கரெக்டாக 11:20க்கு கிளம்பணும். இப்போ மணி வந்து கரெக்டாக 1:05 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வந்து ரீச் ஆகிறதுக்கு, மேல்மருவத்தூர் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ பார்க்கலாம். நடுவில் வேற ஒரு லஞ்ச் பிரேக் வேற எடுக்கணும். நான் வந்து எங்கே சாப்பிட்றோம், எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். லாஸ்ட் செங்கல்பட்டு டோலில் வந்து 75 ரூபா வந்து பே பண்ணோம். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலி நம்ம வந்து ஏற்காடு, சென்னையிலேருந்து ஏற்காடு போகிறதுக்கு 2 ரூட் இருக்கு. ஸோ ஒரு ரூட் வந்து திருவண்ணாமலை ரூட்டு, இன்னொன்று ரூட் வந்து திண்டிவனத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து ஒரே ஸ்ட்ரெயிட்ல போய் விழுப்புரம் தாண்டி அந்த ரூட்ல போகிறோம். ஸோ நம்ம போகிறது வந்து நான் சொல்கிற மாதிரி விழுப்புரம் ரூட்ல தான் போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ காய்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திண்டிவனம் டோல் வந்திருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ ஸ்வைப் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.
போலீஸ்காரர் பார்க்குறேன் எதிர்பார்க்குறேன். என்ன பிரச்சனை தெரியல அந்த வண்டியில. அதுதான் வாங்க. எவ்வளோ இருக்கும்? ஒன்று 2 தான் சொன்னாங்க. மச்சான் வாங்கண்ணா. இவ்வளோ ஆகாது, அவன் வந்து தருவான் மச்சான். 130 250 ஒண்ணு மட்டும் இல்ல இல்ல இதோ நித்துறேன். ஒண்ணு போதும். ஓகே, ஸோ இந்த டோல்ல பாத்தீங்கன்னா 70 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. ஓ 2 கேங்க நினைச்சீங்களா? ஆமா, இல்ல ஒண்ணுத்துல 3 4 இருக்கு. ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து விழுப்புரம் கிட்ட வி சாலை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வண்டி நிறுத்திருக்கோம். ஒரு ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டீ கடைலாம் இங்கே எதுவும் இல்லை, நாங்கள் அப்படியே வெளியில் போவோம். ஸோ கைஸ், நம்ம நின்ன இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து 5 பேர் பிளான் பண்ணோம் ஃபர்ஸ்ட். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டா ஒருத்தரால் வர முடியல. சரின்னு 4 பேர் பிளான் பண்ணோம். பட் 4 பேர் பிளான் பண்ணதுல 3 பேர் தான் வரோம். ஒருத்தர் வந்து அவருக்கு மேரேஜ் பொண்ணு பார்க்க போயிட்டாரு, அதனால வர முடியல. ஸோ உங்க பேர் சொல்லுங்க. புருஷோத்தமன். எங்க ஒர்க் பண்றீங்க? ஐடில ஒர்க் பண்றாப்ல, என்டிடி டேட்டால. நீங்க? என் பேர் பாலசுப்ரமணியம். ஓகே, இவரு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு. 10 வருஷத்துக்கு மேல செம்ம க்ளோஸா இருக்கும். எந்த ட்ரிப்பு போனாலும் எந்த படத்துக்கு போனாலும் இவருக்கு கூட நம்ம ஜாயிண்ட் அடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஓகே, அதனால நம்ம கேங்ல பயங்கரமா செட் ஆகிற ஆள் வந்துட்டு இவரு தான். நம்ம கூட நம்ம ஒர்க் பண்றோம். சாட்டர்டே சண்டே லீவுன்றதுனால நம்ம அப்படியே லாங் டிரைவ் கிளம்பி. சரி ஓகே, இப்போ எங்க போறோம்? இப்போ நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கிறது ஏற்காடு. 5 வேளை நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் பார்த்துட்டு. ஓகே ஃபைன், சூப்பர். இன்னொரு டோல்னு நினைக்கிறேன், இது யூசர் ஃப்ரீ டோல் போட்டுருக்கான். க்ளோஸ் பண்ணிருக்கோம். என்ன போறான் ஒர்க் பண்ணுவாங்க எப்படியும் பஸ்ஸுக்கு வேலைலாம் 370 ரூபாய். ஓகே, அதான் அந்த ஃபாஸ்டாக் மாதிரி ஃபாஸ்டாக் இது பண்ணி போகுது இல்ல, அதுக்காக நினைக்கிறேன். உள்ள ஆளே இல்ல. இதுல சொல்றியா? ஆமாமா, அந்த இது போடுறேன். ஆமா, ஆளுங்க இதுல ஏதாவது ஒண்ணுத்துல இருப்பாங்க. அதுதான் யூசர் ஃப்ரீனா உள்ள ஆளுங்க பண்ணா. ஓஹோ, ஓகே ஓகே. பாத்தீங்களா, யூசர் ஃப்ரீ டோல்னா உள்ள பூத்துல ஆள் இருக்க மாட்டாங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்வைப் ஆகி அதே போயிடுது. அதுதான் யூசர் ஃப்ரீ டோல். நீங்க பாட்டு தப்பா நினைச்சிட போறீங்க. யூசர் விக்ரவாண்டி டோல சார்ஜ் பண்றாங்க. ஸோ காருக்கு வந்து 105ன்னு சொல்லி போர்டு போட்டிருந்தது. நம்ம எவ்வளவு ஸ்வைப் ஆகுதுன்னு பார்ப்போம் ஃபாஸ்டாக்ல. கருப்பு கிட்ட என்னடா போயிடுச்சா? ஓட்டா கிடையாது.
ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்குறா லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மிடில் கிளாஸ் பாண்டுரங்கன் ஹோட்டலே கிடையாது. இருக்கலாம். அது கேட்கலாமா இறங்கி உள்ள பக்கத்துல எதுவும் ஹோட்டல் இருக்குது? இதுனா இதுல இருந்து இருக்கும். மிடில் கிளாஸ் ஹோட்டல் தான் மச்சான். ஓகே தானே. ஸோ கைஸ் நம்ம இப்போ வந்து ஹைவேஸ்ல விற்கிற வண்டிலாம் தாண்டி ஒரு இடத்துல நிறுத்திருக்கோம். ஹோட்டல் நேம் வந்து ரித்திகா ஹோட்டல். ஸோ இங்கே தான் லஞ்சு முடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு சாப்பாடு 70 ரூபா சொல்கிறாங்க. சாப்பாடு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் போனது 2:45 3 மணி இருக்கும். அங்கே சாப்பாடு இருந்துச்சு, பட் கூட்டு பொரியல் அதெல்லாம் எதுவும் இல்லை, வெறும் ஊறுகாய். ஆனால் சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாமே இருந்துச்சு. வேற வழி இல்லை, டைமும் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஹோட்டல் தேடிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டோம். உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி இருந்து ஒரு நாம இப்ப பாத்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டுக்கு முன்னாடி இருக்கிற செங்குறிஞ்சி டோல் பிளாசாக்கு வந்திருக்கோம். ஸோ இங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். யூசர் ஃப்ரீ டோல் அது. பிறந்தநாளாமா இன்னைக்கு? ஆமா, ஐயோ காலையில் சொல்ல மறந்துட்டோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்க என்ன ரவுண்டுங்க ஃபுல்லு செங்குறிஞ்சி டோல் பிளாசாக்கு அடுத்த டோல் பிளாசா வந்து உதயர்பாளையம் டோல் பிளாசா. ஸோ இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்ததா நாம ஆத்தூருக்கு முன்னாடி இருக்கிற நந்தக்கரா அப்படிங்கிற ஒரு டோல் பிளாசாக்கு வந்திருக்கோம். இங்க எவ்வளவு டோல் சார்ஜ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இல்ல இருக்கிறாங்க, அப்படியே சும்மா அப்படியே வாக்கிங் ரொம்ப நேரம் உட்காந்து முடியல, வெறுப்பா இருக்கும். அதனால யூசர் ஃப்ரீயான ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அதான் ஸ்கேன் ஆக்ஷனாக அதோ ஓப்பன் ஆகிருக்கு ஒரு குறிப்பிட்ட டைமிங். வேலை லேடிஸ் வேலை செய்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சேலம் வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ரைட் எடுத்து ஏற்காடு ஹில்ஸ் ஏற போகிறோம். ஸோ டீ குடிக்கலாம்னு சொல்லி வண்டி நிறுத்தணும். இப்போ மணி வந்து 4:30 4:35 நினைக்கிறேன்.
ஸோ டீ குடிச்சு அப்படியே நம்ம ஏற்காடு ஹில்ஸ் ஏறணும். இருக்கிறதுக்குள்ளே ஏறணும்னு பார்க்குறோம். அப்போ தான் வியூஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ பார்க்கலாம் அதுக்குள்ளே ஏற முடியுதாங்க. ஸோ இந்த கடையில் தான் டீ குடிக்க வந்திருக்கோம். ஸோ அண்ணன் தான் எங்களுக்கு டீ போட்டு கொடுத்தது. தேங்க்ஸ் நான் டீக்கு. பாய், நான் வரேண்ணா. டோல் எல்லாமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஹில்ஸ் ஏற வேண்டியதுதான் நினைச்சோம். பார்த்தா அடுத்ததான் வந்து மேட்டுப்பட்டி டோல் பிளாசா வந்திருக்கு. ஸோ இந்த டோல்ல காருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சேலம் போகிறதுக்கு முன்னாடி ரைட் எடுத்து ஹில்ஸ் ஏறும்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த ரைட்டு. எங்களுக்கே மேப்பு கரெக்டாக போதா இல்லைன்னு டவுட்டாக இருந்துச்சு. அந்த ரெசார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரூட் வந்து மாதிரி. ஓகே, மலை மேலே போகணும். மலை மேலே தான் போவோம். அந்த மலை ஏறுறதுக்கு ஒரு 2-3 ரூட் இருக்கா? இருக்கா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹில்ஸ் ஏறதுக்கு முன்னாடி வந்து ஒரு செக்யூரிட்டி செக்அப் இருந்துச்சு. ஸோ காருக்கு வந்து அங்கே 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. கூடவே வந்து ஒரு பேகு ப்ளஸ் வந்து மேப்போட டீட்டெயில்ஸு, ஏற்காட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பிளேஸை சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் அதில் மேப் மாதிரி போட்டு அது ஒரு ஷீட்டும் கொடுத்தாங்க. ஹில்ஸ் ஏறி ஒரு 1/4 மணி நேரத்திலேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ வண்டியை நிறுத்தி பார்த்தோம். பட் இருட்டுச்சு அப்படிங்கிறதுனால வீடியோவில் சரியாக கேப்சர் ஆகலை. சேலம் டச் பண்ணி அங்கேருந்து 20 ஏர்பின் பெண்ட் இருக்குது, அது வழியாக நாங்கள் போகலை. சேலம் போகிறதுக்கு முன்னாடி ரைட் எடுத்து திரும்பிடுச்சு. ஸோ மேப் என்ன சொல்லிச்சோ அது வழியாக நாங்கள் வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். இதுதான் நம்ம தங்க போகிற ஹோட்டல். அங்கே போகிற ஹோட்டலோட நேம் வந்து காஃபி வள்ளி ரெசார்ட்டு. டோட்டலாக சென்னையிலேருந்து ஏற்காடு இங்கே ரீச் ஆகிற வரைக்கும் 405 ரூபா வந்து டோல் காஸ்ட் ஆச்சு. அதே போல் இங்கே ரீச் ஆகுறதுக்கு 335 கிலோமீட்டர் ஆச்சு. பெட்ரோல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் ஆச்சு. நாங்கள் எக்ஸஸாகவே பெட்ரோல் போட்டிருந்தோம் 3500 ரூபாய்க்கு. ஸோ 1000 ரூபாய் பெட்ரோல் கார்லேயே இருந்தது. பாருங்க, ஐ லவ் ஏற்காடு. ஏற்காட்டில் தங்கின ரூமோட ப்ரைஸு, அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.